அண்ணா வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம்? என் பேர் ராதாகிருஷ்ணன், சேலம் மாநகர் மாவட்டங்க. ஓகே, சேலத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சேலம் மாநகராட்சியுடைய நிர்வாக சீர்கேடு. ஏன்னா 60 வார்டுகள் உள்ளடங்கியது தான் சேலம் மாநகராட்சி. கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் அங்கே உள்ளடக்கி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சீரான குடிநீர் வழங்குவதில்லை, சாக்கடைகள் சீராக அமைக்கப்படுறதில்லை, எங்கும் பார்த்தாலும் சாலைகள் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1200 கோடி ரூபா கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரலும் அந்த பணத்தை வச்சு தான் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு திட்டங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. செய்கின்ற திட்டங்களை சரிவர செய்யாதனால போட்ட சாலைகளையே தோண்டி போட்டுட்ருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை திட்டங்களை நிறைவு செய்யாமல் காலந்தாழ்த்திக்கிட்டே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அது நிறைவு செய்ய முடியலை. அதே போல் மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு கட்டடங்கள் கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே வணிக வளாகங்கள். அது அதிக வாடகைன்றதுனால யாரும் வாடகைதாரர் வராதனால மாநகராட்சிக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படுறதுனால அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கே சம்பளம் சரியாக கொடுக்க முடியறதில்ல. இதுதான் சேலம் மாநகராட்சியுடைய அவல நிலை. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும், சீர் செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல நிர்வாகத்திறன் தேர்ந்த தலைவர்கள் தேவை. இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஊழல் செய்வதற்கு முதல் கட்டமாக எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குதோ அதை அப்புறம் எடுக்கிறாங்க. இப்போ சேலம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 1200 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பணம் பத்தலன்னு பணத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறாங்க. இதே திட்டங்கள் தான் நடந்துகிட்ருக்குது. போட்ட சாலையை போடுறது தான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். இப்போ மாநகராட்சியை கண்டித்து நாங்கள் தேமுதிக சார்பில் வருகின்ற காலங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இப்போ மதுவுக்காக கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை போல் ஒவ்வொரு மண்டல அலுவலகத்துக்கு முன்னால் தேமுதிக சார்பாக சேலம் மாநகர மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் இல்லை, சேலத்தை பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்தை அதிகரிச்சிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மை தான். காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் திமுக தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இப்போ இன்றைக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நில அபகரிப்பு, இந்த பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவனை தூக்கிட்டு இடத்த எழுதி வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கட்ட பஞ்சாயத்துன்னு பார்க்க போனீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாதிரி புகார்கள் வந்தவண்ணமாக தான் இருக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் அதெல்லாம் ஒடுக்கப்பட்டது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது தலைவர் தாடி கொண்டு இருக்கிறது. காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது சார் சேலமில்? ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை சுதந்திரமான காவல்துறை நிர்வாகம் அல்ல. திமுக என்ன சொல்லுகிறதோ அதை செய்கின்ற காவல்துறை தான் இப்போ இருக்கிறது. கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் சேலம். பட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சேலம் மாவட்டத்தில் பெரிய வேலைவாய்ப்பான தொழில் நகரங்களே இங்கே கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா சேலத்தில் அதிகப்படியாக செய்ய போகிறது பார்த்திங்கன்னா அந்த கட்டுமான வேலைகள், வெள்ளிப்பட்ட வேலைக்கு தான் லேபர் ஒர்க்கு. பெரிய பெரிய கம்பெனிகளோ பெரிய நிர்வாகத்திறன் வாய்ந்த தொழிற்சாலைகளோ அங்கே கிடையாது. எல்லாருமே வேலைக்குங்கன்னா வெளியூர் தான் போகணும். சேலத்தில் அதிகபட்சமாக வேலை செய்கிறவங்க கொத்து வேலை தான் செய்கிறாங்க. இல்லைன்னா படித்தவனுக்கு வேலை கிடைக்காதனால அவனை பக்கத்து மாவட்டங்கள்லையும் பக்கத்து மாநிலம் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிறு குறு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா சேலம் நம்ம பார்க்க முடியுது. இந்த சாராய விற்பனை எப்படி இருக்காங்க? சாராய விற்பனை சேலம் மாவட்டத்தில் சந்து பூரா சந்து கடைகின்ற பிராந்தி கடையில் ஹோல்சேலாக வாங்கிட்டு ஒவ்வொரு தெருவுலையும் சாராயம் விற்கிற அளவுக்கு தான் சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி இருக்குது. சாராயம் மலைப்பகுதிகளில் சாராயம் காய்ச்சி கீழே சேலத்தில் கொண்டு விற்கிறாங்க. அது விற்பனை நடந்து கொண்டு தான் இருக்குது. பாக்கெட் சாராயம் சேலத்தில் சரளமாக கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த கட்ட நகர்வா தேமுதிக என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க போகிறீங்க? இப்போ அண்ணியினுடைய வழிகாட்டுதல் பேரில் இப்போ கள்ள சாராயத்தை எதிர்த்து நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக சாராய கடைகளுக்கு முன்பு போய் அங்கே சாராய கடையை எடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கேட்டுட்ருக்கோம். முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு கேட்டுட்ருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்கிற பிராந்தி கடையை அப்புறப்படுத்த சொல்லி அன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கூட நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம். அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் தான் கடை வைக்கக்கூடாதுன்னு அனுமதி இருக்குது. மாநில நெடுஞ்சாலைகளில் பக்கமாக கடைகளை கொடுத்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்போவுமே ஒரு 100 குடிகாரர்கள் நின்றுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி தான் சேலம்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி கேட்குறோம். இல்லைனாக்கா உடனடியாக அண்ணியினுடைய அனுமதியோடு சேலத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான அனைத்து வேலைகளும் தேமுதிக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.